வணக்கம் நண்பர்களே. அரசு டெண்டர்கள், அரசு ஒப்பந்தங்களில் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் பங்கெடுத்து அதில் ஏதாவது ஒரு பணம் சம்பாதித்தால் மட்டுமே கட்சிக்கு அவர்கள் நிதி கொடுக்க முயலும். இது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. இதில் தவறு இருக்கிறதா, தவறுகள் நடக்கிறதா, இதெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அரசு ஒப்பந்தங்கள் எடுப்பதும், டெண்டர்களை எடுப்பதும், அதில் சம்பாதிப்பதும் ஒரு வகை. இதில் முக்கியமானது அவர்கள் வாழ்வு வளப்படுகிறதோ இல்லையோ கட்சிக்கு அவர்கள் நிதி கொடுக்க வேண்டும், தேர்தல் செலவுகளை சந்திக்க வேண்டும், அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும், மாநாடுகள் நடத்த வேண்டும் என்றால் இந்த ஒப்பந்ததாரர்களிடமிருந்து பணம் பெற்றுதான் மாவட்ட செயலாளர்கள் அந்த வேலைகளை செய்வார்கள். ஒன்று மாவட்ட செயலாளர்களும் அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் தங்கள் பேரில் எடுப்பார்கள் அல்லது தங்களுக்கு தெரிந்தவர்கள் பேரில் எடுப்பார்கள். இப்படி சம்பாதித்ததால் தான் கட்சிக்கு நிதி கிடைக்கும். யாருக்கு? எந்த கட்சியாக இருந்தாலும். இப்போது திமுகவுடைய நிர்வாகிகள் சம்பாதிக்காமல் எப்படி கட்சிக்கு நிதி கொடுப்பாங்க? சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.